இந்த பொய் சொல்றதுக்குன்னே சில பேர் இருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பொது நூலகங்களின் எண்ணிக்கை 4622. மதுக்கடை எண்ணிக்கை நான் சொல்றேன் 500 சொச்சம். ஓரளவுக்கு விவரம் தெரிஞ்ச எங்கள்கிட்ட இவ்வளவு பொய் சொல்றிய. ஒண்ணும் தெரியாதவன்னா அவன் பக்கத்துல வந்து நின்றான்னா போட்டு தனியா ஒரு அல்லக்கை வந்து மாட்டிச்சு. தனியாவா? சிவா எவ்வளவு அடிச்சாலும் தாங்க உங்களுக்கு. அடிக்க நீ வரியா? என்னது பிஸியா இருக்கியா? சரி நான் அடிச்சு அமுச்சு விடுறேன், நீ பாத்துக்கா. அதே போல அந்த தங்கச்சி இன்னொன்னு சொல்லுது, இப்பெல்லாம் வந்து தலைவர் வந்து இப்ப இருந்திருந்தாருன்னா, யாரு கலைஞர் கருணாநிதி அவர் இருந்திருந்தாருன்னா ட்விட்டர்ல வந்து தினம் பதிவு போட்டிருப்பாரு. பரவாயில்ல மாப்ள, நல்லா ட்வீட்லாம் வந்து புரட்சிகரமா போட்டிருக்கியே. லைக்ஸ்ல போய் பார்ப்போம். என்னடா இது? இருட்டு பொந்து முரட்டு சந்து, என்னடா பேஜ் இது? ஓகே, பளிச் அப்படின்னா பளிச் குரூப். அப்ப இதுக்கு தான் ட்விட்டரை யூஸ் பண்றியா? இல்ல இதுக்கும் உன்னை நான் எவ்வளவு பெரிய ஆள் நினைச்சேன். இப்பவே பளிச் குரூப் எல்லாம் போய் நீ ஃபாலோ பண்ணி வச்சிருக்கேன். நான் புடி மாப்ள. நம்ம கருப்பு சட்டை பூமருங்க புதுசாக ரெக்ரூட் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு திடல் தற்கொலையை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலோடைய வளர்ச்சிக்கு நீங்கள் கான்ட்ரிபியூஷன் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ரேசர் பேருனுடைய லிங்க் இருக்குது. அதில் போயிட்டு உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை நீங்கள் கான்ட்ரிபியூஷனாக நம்ம சேனலுக்கு அடிக்கலாம். நன்றி. அதே போலதான் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் அவர் இருந்தப்ப ஒருவேளை ட்விட்டர் இருந்துச்சுன்னா இன்னைக்கு நாள்தோறும் ட்விட்டர் பக்கங்களில் நம்ம எல்லாருமே போயிட்டு செய்திகளை உடனுக்குடன் சுட தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்போம். ரொம்ப வெறுப்பேத்தாத, சாமி சிலைன்னு கூட பார்க்க மாட்டேன், எடுத்து மண்டை மேல அடிச்சு போடுவேன். அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் ட்விட்டர் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு அப்பட்டமான ஒரு பொய்யை ஒரு புழுகை சொல்றாங்க. மாடு கலனி தண்ணியை குடிக்கிற மாதிரி குடிக்கிறாங்களே, இதுக்கு ஒரு 4 பேர்ட்ட மூத்திரத்தை வாங்கி மடக்கு குடிக்க வேண்டியதானே? ஏன்டா இந்த வேலை பாக்குறீங்க? இதெல்லாம் பெருமையா? கடமை, ஒவ்வொருத்தருடைய கடமை. ட்விட்டர் ஆரம்பிக்கப்பட்டது 2006ல, கலைஞர் அவர்கள் இறந்தது 2018ல. கலைஞர் அவர்களே ட்விட்டர்ல 4 லட்சம் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காரு. கிட்டத்தட்ட அவர் ஒரு 1000கணக்கான ட்வீட்ஸ் போட்டிருக்காரு. அதுல மிக முக்கியமான ட்வீட், ஊழல் பெருவெளி செந்தில் பாலாஜியை ஏன் இன்னும் கைது செய்யலங்கிற அப்படிங்கிற ட்வீட். புழுகி தள்ளுறது இந்த தங்கச்சி. ஏன்னா அது பெரியார், அண்ணா, கலைஞர் இவங்க இருந்து கத்துக்கிட்டது. அடிச்சு விடு, அவுத்து விடு, யாருக்கு தெரிய போகுது, அள்ளி விடு. யார் கேட்க போறா, யார் செக் பண்ண போறா, யார் கிராஸ் செக் பண்ண போறா? இது ஒன்றும் பெரியார் காலம் இல்லை, இது ஒன்றும் அண்ணா காலம் இல்லை, இது ஒன்றும் கருணாநிதி காலம் இல்லை. நீங்க என்ன பேசினாலும் கேட்டு போறதுக்கு. இந்தியாவிலேயே காவல்துறையில் 1973 பெண்களை அமர்த்தியவர் கலைஞர் அவர்கள். அது என்ன, நான் ஒரு பாட்டா கூடாது. உருட்டு வழியில் உருட்டி பொழைக்கும் குருட்டு உலகமடா நண்பா, உருட்டை பழகி கொள்ளடா, நீயும் உருட்டை பழகி கொள்ளடா. இது நவீன யுகம். உள்ளங்கையில உலகம் இருக்கு, கூகுள் இருக்கு, போட்டா அடுத்த நொடிய வரப்போகுது. ஆனா தமிழ்நாட்டுல 4000க்கு சொச்சம் இது இருக்கான் லைப்ரரி. ஆனா வெறும் 500 சொச்சம் டாஸ்மாக் மட்டும் தான் இருக்குன்னு சொல்றாங்க. யாரு? பெரியார் ஹிஸ்டரி, பெரியாருடைய பேத்தி மதிவதனி அப்பட்டமான ஒரு பொய்யை சொல்கிறார். பழனிசாமி, நாங்க வர்றோம்ப்பா. எவ்வளவு பிட்டு இழத்தாப்பா அந்த காதுக தாங்க. வாங்க, எம்புட்டு போய் லேசா புழுந்தாவே கண்டுபிடிச்சிடறாங்களே. 500 சொச்சம் டாஸ்மாக் தான் இருக்குன்னு சொல்லி மதிவதனி ஒரு அப்பட்டமான ஒரு புழுகை ஒரு பொய்யை சொல்லியிருக்காங்க. இப்படி சோறுங்கிறக்கு எவ்வளவு மானம் கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? பேசுறாங்க பேச்சு. கடந்த ஒரு மாசத்துக்கு முன்னாடி தமிழ்நாடு அரசு 500 டாஸ்மாக முடிச்சு. ஏமா 500 சொச்சம் டாஸ்மாக்னு சொல்றீங்களா? அப்ப 500 டாஸ்மாக முடியாச்சுன்னா நீ சொச்சம் மட்டும் தான் இருக்கா? அந்த சொச்சம் எவ்வளவு? அம்மா தயவு செஞ்சு நான் மன்னிச்சிருங்கம்மா, என்னை மன்னிச்சிருங்க. நான் பொம்பளை ரொம்ப மதிக்கிறேன். ஆனா இப்போ எனக்கு வேற வழியே இல்லம்மா. 6000 இப்ப 500 பிளஸ் 6000 தான் அது சொச்சம்னு சொல்றீங்களோ?
500 சொச்சம்னா 599 இல்ல 598 இல்ல 590 இல்ல 501, அது என்ன சொச்சம்? தமிழ்நாட்டில் 6923 டாஸ்மாக் இருக்கிறது. நண்பர்களே வேற ஒண்ணு இல்ல, என்னடாச்சுன்னா 2022 கணக்கெடுப்பின்படி ஒரு 500 டாஸ்மாக இழுத்து மூடுனாங்க. இந்த 500 டாஸ்மாக மூடுனாங்க இல்லையா, அந்த 500ஐயும் மீண்டும் வேறு வடிவத்துல, அதாவது மணமகிழ் மன்றம், இந்த 11 to 11 டாஸ்மாக் பார் இருக்கு இல்லையா, அந்த பார் கணக்குல அந்த 500ஐயும் வேறு வடிவத்துல அங்கங்க திறந்துட்டாங்க. அப்ப நம்ம காட்டியும் கொடுக்குறோம் கூட்டியும் கொடுக்குறோம். அதான் ஒரு தம்பி கேட்டான், தமிழ்நாட்டில் 4000க்கும் மேற்பட்ட படிப்பகங்கள் இருக்கு, 6000க்கும் மேற்பட்ட குடிப்பகங்கள் இருக்கு, இப்ப நான் படிக்கவா குடிக்கவா, இல்லை என்னை படிக்க விடாமல் குடிக்க வைப்பவனை தூக்கி போட்டு அடிக்கவான்னு கேட்டான். பெரியார் சாதியை ஒழிச்சார், சமூக நீதியை காப்பாற்றினார், ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களெல்லாம் அவர் இல்லை என்றால் இல்லை. உண்மையிலேயே இந்த நிலத்தில் ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட இவர்கள் எல்லோருக்கும் போராடிய ஒரு தலைவர் ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா அவர் அம்பேத்கர் தான். இந்த உருட்டு உருட்டு அப்படின்ற வார்த்தைக்கு ஒரு உருவம் இருந்தா சத்தியமா அது அக்கா மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அக்கா அவ்வளோ உருட்டி வச்சிருக்காங்க. இத்தனை ஆண் மாணவர்கள் உட்கார்ந்துருக்காங்க, சட்டையிலையும் பேண்ட்லையும் பாக்கெட் இருக்கும். பெண்களுக்கு பாக்கெட்ன்ற ஒரு சிஸ்டமே கிடையாது. ஏன்னு கேட்டா உன்னதான் படிக்கவே விட மாட்டோம், வேலைக்கு போட மாட்டோம், பணம் இருந்தா பாக்கெட் இருக்கணும், உனக்கு பணமே இருக்காதே. பாத்தீங்களா, பசங்களோட ட்ரெஸ்ல பேக்கெட் இருக்கு, பெண்களோட ட்ரெஸ்ல பேக்கெட்டே இல்ல. இந்த உலகத்துல மக்க மனுஷ தோண்ட காலத்துல இருந்து இப்படி ஒரு விளக்கத்தை யாரா சொல்லிருக்காங்களா? இல்ல யாருக்காவது தோணி இருக்குமா? காமராஜர் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வருவதற்கு முன்பே மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்திய ஆட்சி திராவிடர் ஏமிராயிதி திராவிட ஓலா. காமராஜருக்கு முன்னாடியே மதிய உணவு திட்டத்தை நாங்க தான் செயல்படுத்தணும் உருட்டிட்டு இருக்கு. இது பிறந்ததுல இருந்தே இப்படித்தானா? மூளை வளர்ச்சி குறைவா? இண்டிபெண்டன்ட் இந்தியாவில் காங்கிரஸுக்கு முன்னாடி வேற எந்த பார்ட்டியுமே தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருந்தது கிடையாது. இதுங்க என்னடா காமராஜருக்கே நாங்கள் தான் சொல்லி கொடுத்தோன்னு உருட்டிட்டு இருக்குங்க. வாயை வாடகை கூறுறதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். இதனடா வியாபாரமே பண்ணிக்கிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் மொத்தமாக ஒரு 500 டாஸ்மார்க் தான் இருக்குதாமா. அக்கா வர வர கட்டிங்க போட்டுட்டு தான் ஸ்டேஜ்லேயே ஏறுதுன்னு நினைக்கிறேன். ஏன் இப்படிலாம் வளருது? அக்கா உருட்டிலேயே ஒரு ஃபேமஸான உருட்டு இந்த உருட்டு தான். தாலிக்கு தங்கம் என்ற திட்டத்தை முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் அறிவித்தார். தாலிக்கு தங்கம் திட்டத்தை அவர் தான் அறிமுகப்படுத்தினாராமா. டேய், இது அவனுக்கு லிஸ்ட்லயே கிடையாதுடா. இதனடா வாங்குற பேமெண்ட்டுக்கு மேல ஓவர் டியூட்டி பார்த்துட்டு இருக்கு. உழைக்காத காசு உடம்புல ஒட்டாதுன்னு உங்க பாட்டி சொல்லுச்சு. இல்ல, என் கொள்ளு பாட்டி சொல்லுச்சு. எள்ளி ஓகிதி பூனை பாகிதி. எள்ளி ஓகிதி பூனை பாகிதியா? ஸ்டார்ட் பண்ணு. மண்டையில மட்டும் அடிச்சிடாத, கொலைகேசல் உள்ள போயிருவேன்.